எரேமியா அதிகாரம் 42. அப்பொழுது எல்லா இராணுவச் சேர்வைக்காரரும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் ஓசாயாவின் குமாரனாகிய எசனியாவும் சிறியோர் முதல் பெரியோர் மட்டுமான சகல ஜனங்களும் சேர்ந்து வந்து தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரியப்பண்ணும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியாய் இருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும். உம்முடைய கண்கள் எங்களை காண்கிறபடியே திரளான ஜனங்களில் கொஞ்சம் பேரே மீந்திருக்கிறோம் என்றார்கள். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி அவர்களை நோக்கி, நீங்கள் சொன்னதை கேட்டேன். இதோ உங்கள் வார்த்தையின்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவாகச் சொல்லும் எல்லா வார்த்தைகளையும் நான் உங்களுக்கு ஒன்றையும் மறைக்காமல் அறிவிப்பேன் என்றான். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மை கொண்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பும் எல்லா வார்த்தைகளின்படியும் நாங்கள் செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுவே சத்தியமும் உண்மையுமான சாட்சியாய் இருக்க கடவர். அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். எரேமியா தீர்க்கதரிசி இஸ்மவேலின் பட்டயத்திற்கு தப்பித்துக் கொள்கிறார். கர்த்தரே எரேமியாவை இஸ்மவேலின் பட்டயத்திற்கு மறைக்கிறார். கர்த்தர் பல சமயங்களில் எரேமியாவை இதுபோன்ற மரணத்திற்கு தப்புவித்திருக்கிறார். எரேமியாவின் சத்துருக்களுக்கு மறைத்திருக்கிறார். சில காலமாக எரேமியாவை யாரும் தேடி வரவில்லை. ஆனால் இப்போதோ எல்லா இராணுவ சேர்வைக்காரரும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் ஓசாயாவின் குமாரனாகிய எசனியாவும் சிறியோர் முதல் பெரியோர் மட்டுமுள்ள சகல ஜனங்களும் எரேமியாவை தேடி வருகிறார்கள். யூதா தேசத்தில் மீந்திருக்கிற சிறியோரும் பெரியோரும் எரேமியாவினிடத்தில் வருகிறார்கள். இதுவரையிலும் அவர்கள் எரேமியா தீர்க்கதரிசியை விட்டு விலகியே இருந்தார்கள். ஒருவேளை அவர்கள் எரேமியாவை பார்த்து வெட்கப்பட்டிருக்கலாம். தங்களுக்கு எரேமியாவின் உதவியும் ஆலோசனையும் தேவையில்லை என்று யூதாவின் மனுஷர் நினைத்திருக்கலாம். இப்போதோ அவர்களுக்கு எரேமியாவின் உதவி தேவைப்படுகிறது. யோகனானும் யூதாவின் மனுஷரும் எகிப்து தேசத்திற்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கெதலியாவை இஸ்மவேல் பட்டயத்தால் வெட்டி கொன்று போட்டான். பாபிலோன் ராஜா இந்த செய்தியை கேள்விப்பட்டு தங்கள் மேல் கோபப்படுவாரோ என்று பயந்து யோகனானும் அவனோடு கூட யூதாவின் மனுஷரும் பாபிலோனுக்கு போக ஆயத்தமாய் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். யூதாவின் மனுஷர் எல்லோரும் எரேமியாவுக்கு அதிகமான மதிப்பும் மரியாதையும் காண்பிக்கிறார்கள். எரேமியா யூதா தேசத்தில் உள்ள ஒரு சாதாரண மனுஷன். சமுதாயத்தில் தாழ்மையான அந்தஸ்தில் இருக்கிறவர். ஆனாலும் அவர் கர்த்தருக்கு மிகவும் நெருக்கமாய் இருக்கிறார். கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்பார் என்று யூதாவின் மனுஷர் நினைக்கிறார்கள். அவர் தங்களுக்காக ஜெபம் பண்ணினால் கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார் என்று நம்புகிறார்கள். யோகனானும் யூதாவின் மனுஷரும் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரியப்பண்ணும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியாய் இருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். யூதாவின் மனுஷருக்கு ஜெபம் பண்ண தெரியவில்லை. தங்களுக்காக எரேமியா ஜெபம் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் எரேமியாவிடம் கர்த்தரை பற்றி சொல்லும்போது உம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தங்களுடைய கர்த்தர் என்று சொல்லுவதற்கு கூட தாங்கள் அபாத்திரராய் இருப்பதாக யூதாவின் மனுஷர் நினைக்கிறார்கள். கர்த்தருடைய உதவியையும் ஒத்தாசைகளையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு தங்களிடத்தில் எந்த தகுதியும் இல்லை என்று யூதாவின் மனுஷர் தங்களை வெகுவாய் தாழ்த்துகிறார்கள். யூதா தேசத்தில் மீதியாய் இருக்கிற யூதர்கள் தங்களை பற்றி பெருமையாய் நினைக்காமல்
மிகவும் தாழ்மையாய் நினைக்கிறார்கள். தாங்கள் பரிதாபத்திற்கு உரியவர்கள் என்றும் அனுதாபத்திற்கு உரியவர்கள் என்றும் தங்களுக்கு மனுஷருடைய உதவியும் கர்த்தருடைய உதவியும் தேவைப்படுகிறது என்பதையும் அங்கீகரிக்கிறார்கள். யூதாவின் மனுஷர் எரேமியாவிடம், உம்முடைய கண்கள் எங்களை காண்கிறபடியே திரளான ஜனங்களில் கொஞ்ச பேரே மீந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். யூதாவின் மனுஷரில் அநேகர் அழிந்து போனார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பும் கோபமும் அவர்கள் மேல் வந்தது. அவர்களில் அநேகர் பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு போய்விட்டார்கள். ஏராளமானோர் பட்டயத்திற்கு இரையானார்கள். இப்போது கொஞ்சம் பேர் மாத்திரமே மீதியாயிருக்கிறார்கள். கர்த்தர் தங்களுடைய நிலைமையை கிருபையாய் நோக்கி பார்ப்பார் என்றும் தாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் தாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் தங்களுக்கு தமது கிருபையினால் தெரிவிப்பார் என்றும் யூதாவின் மனுஷர் எதிர்பார்க்கிறார்கள். கர்த்தருடைய பிரசன்னம் தங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று யூதர்கள் விரும்புகிறார்கள். தாங்கள் எல்லோரும் எகிப்து தேசத்திற்கு போக வேண்டுமா அல்லது வேறு ஏதாவது செய்ய வேண்டுமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்து தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். எரேமியாவும் அவர்களுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண சம்மதிக்கிறார். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி அவர்களை நோக்கி, நீங்கள் சொன்னதை கேட்டேன். இதோ உங்கள் வார்த்தையின்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவாக சொல்லும் எல்லா வார்த்தைகளையும் நான் உங்களுக்கு ஒன்றையும் மறைக்காமல் அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். யூதாவின் மனுஷர் இதுவரையிலும் எரேமியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அவர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை ஒதுக்கி தள்ளிவிடுகிறார்கள். ஆனாலும் யூதாவின் மனுஷருக்காக கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண சம்மதிக்கிறார். இஸ்ரவேல் மனுஷர் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலையும் ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள். ஆனாலும் சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணினார். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். 1 சாமுவேல் 12:23. சாமுவேலை போலவே இப்போது எரேமியாவும் யூதாவின் மனுஷருக்காக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண சம்மதம் தெரிவிக்கிறார். கர்த்தருடைய சித்தம் என்ன என்பது தங்களுக்கு அறிவிக்கப்பட்டவுடன் யூதாவின் மனுஷர் எல்லோரும் கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிவதாக வாக்கு பண்ணுகிறார்கள். அவர்கள் முதலில் எரேமியாவிடம் கர்த்தரை பற்றி சொன்னபோது உம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொன்னார்கள். இப்போதோ அவர்கள் கர்த்தரை எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்கிறார்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தரை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறார்கள். யூதா மனுஷரின் வார்த்தைகளை கேட்டு எரேமியா தீர்க்கதரிசி உற்சாகமடைகிறார். உங்கள் வார்த்தையின்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவர்களும் கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று உறுதியாய் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மை கொண்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பும் எல்லா வார்த்தைகளின்படியும் நாங்கள் செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுவே சத்தியமும் உண்மையுமான சாட்சியாய் இருக்க கடவர். அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொல்லுகிறார்கள். எரேமியா மூலமாய் வெளிப்படும் கர்த்தருடைய வார்த்தை தங்களுக்கு தீமையாக இருந்தாலும் அந்த வார்த்தைக்கும் கீழ்ப்படிய யூதாவின் மனுஷர் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய கட்டளைகள் எல்லாமே தங்களுடைய நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அவர்கள் கர்த்தரோடு வழக்காட ஆயத்தமாய் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கும் சித்தத்திற்கும் முற்றிலுமாய் கீழ்ப்படிய மனதாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது எளிதாக இருந்தாலும் கடினமாக இருந்தாலும் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று உறுதியாய் சொல்லுகிறார்கள். யூதாவில் மீதமுள்ள ஜனங்கள் கெதலியா மரித்த பின்பு என்ன செய்வது என்று ஒன்று கூடி யோசனை பண்ணுகிறார்கள். எரேமியாவிடம் சென்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிவது என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். எரேமியா அவர்களுக்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி கர்த்தர் கொடுத்த செய்தியை அவர்களிடம் அறிவிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதாக ஜனங்களும் வாக்கு பண்ணுகிறார்கள். ஆனால் வாக்கு பண்ணியபடி கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை.